காலையில் என்ன சாப்பிட்றது? எல்லார் வீட்லயும் இட்லி, சாம்பார், சட்னி, பூரி, பொங்கல், வடை, தோசை, மசால் தோசை, எல்லாரும் இதுக்குள்ள இருக்கும். குழந்தைகளுக்கு இட்லி சிறப்பு தான், தப்பே இல்லை. 40-45 வயசுக்கு மேல இருக்கோம்னா நம்முடைய காலை உணவு எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு நாள் வரகரிசி சோறு, ஒரு நாள் கம்பஞ்சோறு, ஒரு நாள் கருப்பு கவுனி, ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா, ஒரு நாள் காட்டு யானம், ஒரு நாள் கருங்குருவை. தேடி தேடி நம் வீட்டில் 1 கிலோ காட்டு யானம், 1 கிலோ மாப்பிள்ளை சம்பா, 1 கிலோ வச்சிருந்தா போதும். சிறு வயதில் நாங்கள்லாம் 10 கிலோ அரிசி பாக்கெட் வாங்கிட்டு போவோம். அப்படிலாம் வேண்டாம், ஒவ்வொன்றும் தனித்தனியா வச்சுக்கொள்ளுங்க. இந்த வருடம் சிறுதானிய ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் என்று உலகம் கொண்டாடுகிறது. 20 ஆண்டுகளாக நாங்கள் கூவிக்கொண்டே இருந்தோம், சிறுதானியம் சாப்பிடுங்க, சிறுதானியம் சாப்பிடுங்க. பன்னாட்டு உலக நாடுகள் எல்லாம் இந்த ஆண்டு முழுக்க சிறுதானியங்கள் என்று அறிவித்திருக்கிறது. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மாற்றம் நம் கண் முன்னால் நாம் பேசி பேசி நிகழ்கிறது என்பதில் அதை விட சந்தோஷம் உலகத்தில் எது இருக்க முடியும்? நண்பர்களே, நம் உணவில் அன்றாடம் ஏதாவது ஒரு சிறுதானியம் இருக்கட்டும். கம்பங்கூழுக்கு இணையான ஒரு உணவை நீங்க பார்க்கவே முடியாது.